Hi friends, how are you? Just now I have finished my exercise. It's feeling grateful and I want to ask you one question. What you are grateful for in your life? I mean, உங்கள் லைஃப்பில் நீங்கள் எதுக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டவங்களாக இருக்கீங்க? ரொம்ப நன்றி எதுக்கு நீங்கள் காட்டணும்னு நினைக்கிறீங்க? ஒரு ட்ரைனிங் நான் போயிருந்தப்போ இந்த கேள்வி நான் கேட்டிருந்தேன். அந்த ட்ரைனிங்கோட டாபிக் வந்து மென்டல் ஹெல்த் அண்ட் எமோஷ்னல் ஹெல்த் ஆஃப் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். அந்த ட்ரைனிங்க்கு நான் போயிருந்தேன். நான் தான் ட்ரைனராக இருந்தேன். நான் அப்போ இந்த கொஸ்டின் நான் கேட்டிருந்தப்போ அவங்க சொன்ன பதில் வந்து நிறைய பதில் வந்துச்சு. நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்பேன், அண்டு என்னுடைய வேலைக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்பேன், என்னுடைய ஹஸ்பண்டுக்கு, என்னுடைய ஒய்ஃபுக்கு, என்னுடைய சில்ட்ரன்ஸுக்கு, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அப்படின்னு நிறைய பதில் வந்துச்சு. பட்டு ஒருத்தரும் என்ன சொல்லலை அப்படின்னாக்க, நான் வந்து என்னுடைய உடம்புக்கு நன்றி உள்ளவங்களாக இருப்பேன் அப்படின்னு சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னாக்க, அது ஏன் நான் அதை நான் கேட்க போனேன் அப்படின்னாக்க, அதனோட ரீசன் என்ன அப்படின்னாக்க, நீங்கள் எதுக்கு நன்றி உள்ளவங்களாக இருந்தாலுமே சரி, அது எங்கேருந்து போகுது? உங்கள் உடம்புலேருந்து தான் போகுது, ரைட்டுங்களா? நீங்கள் தூங்கி எழுந்திருக்கிறதுலேருந்து உங்கள் மூச்சு, நீங்கள் சுவாசிக்கிறது, நீங்கள் பார்க்கறது, கேட்கறது, உங்களுடைய ஃபீலிங்ஸ், உங்களுடைய எமோஷன்ஸ், உங்களுடைய ஒர்க்கிங்ஸ், நீங்கள் நடக்கிறது, கை கால் ஆட்டுறது எல்லாமே எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? உங்கள் உடம்புலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து அந்த உடம்புக்கு நீங்கள் எவ்வளோ நன்றி உள்ளவங்களாக இருக்கணும். என்னைக்காவது நீங்கள் உங்கள் உடம்புக்கு தேங்க் பண்ணியிருக்கீங்களா? அது எப்படி வேணாலும் இருக்கட்டும், பிளாக்கு, ஒயிட்டு, ஷேப் வைஸ் எது வேணாலும் இருக்கட்டும். அழகாக இருந்தாலும் சரி, குள்ளமாக இருந்தாலும் சரி, அப்புறம் வந்து குண்டாக இருந்தாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, என்னைக்காச்சும் நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு தேங்க் பண்ணியிருக்கீங்களா? இனிமே நீங்கள் தினமும் காலையில் முழிக்கும்போது உங்கள் உடம்புக்கு தேங்க் பண்ணுங்கள். அது வந்து உங்கள் லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஒரு எனர்ஜி பூஸ்டாக அது இருக்கும். நீங்கள் உங்கள் உடம்பை தேங்க் பண்ணும்போது அது ஒரு எனர்ஜிக் பூஸ்டாக உங்களுக்கு அது கிடைக்கும். ப்ளஸ் வந்து உங்கள் உடம்பை வந்து நீங்கள் யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. எவ்ரி ஒன் இஸ் யூனிக். லைக் கலர் வைஸ், பாடி வைஸ், ஷேப் வைஸ், பர்ன் ஸ்கார்ஸ், வாட் எவர் இட் இஸ், யூ ஆர் யூனிக். யூ ஆர் எ யூனிக் ஹியூமன். நீங்கள் யாரோடையும் உங்களை கம்பேர் பண்ணாதீங்க, ஓகேங்களா? இனிமே நீங்கள் வந்து உங்கள் உடம்புக்கு கிரேட்ஃபுல், நன்றி உள்ளவங்களாக இருங்க. நம்ம தமிழில் கூட ஒரு சொற்றொடர் இருக்கு. என்ன அப்படின்னாக்கா, உடம்பே கோயில், உள்ளமே கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய அர்த்தம் என்னன்னு இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இதை இனிமேல் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சுக்கிட்டு உங்கள் உடம்பை இனிமேல் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. அந்த உடம்புக்கு நீங்கள் கிரேட்ஃபுல்லாக இருங்க, ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.